காலத்துல கோபியர்கள் சக்கார் பாபாவோட வாழ்ந்தாங்க. அவர்கள் நிறைய காலத்தை பாபாவோட கடந்தாங்க. சாப்பிடுறது, விளையாடுறது, படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய காலங்களை பிரம்ம பாபாவோடைய கழிச்சாங்க. உலக நாடகத்துல அது ஒரு அழகான பாகமா இருந்தது. स्वर्ग में वो सुख लुटाने वाला है तुम्हारे साथ. அதே காலகட்ட யக்ய வாழ்க்கைய நாம திரும்பவும் வாழ்வோம். அதே போல நாமளும் பின்பற்றலாம் யக்ய கதைகள். வழிபாடு ஒண்டிதான் இந்த சமயம் உலக சக்கரத்துல வழிபாடு ஒண்டிதான். அபூர்வமான விஷயம் வழிபாடு. கீதைய வாசிச்சுங்க, அவங்களுக்கு தெரியும். ஆரம்பத்திலேயே புகழப்பட்டது. கடவுளோட நாம கொள்ளும் உறவு கீதையிலையும் புகழப்பட்டிருக்கு. அந்த புகழாரத்துல கவிதையா எழுதப்பட்டது. அதனுடைய அர்த்தத்தை மாத்திரம் நான் பகிர்ந்துக்கிறேன். எல்லா உறவுகளும் உங்களோட தாய், தந்தை, குரு, தோழர், தோழி, வழிகாட்டி, எல்லா புகழும் உங்களுக்கே அப்படின்ற, நீங்க தான் எல்லோரும் பகவானே அப்படின்ற புகழ் பாடப்பட்டிருக்கு. நமக்கு கடவுளின் அறிதல் இருந்ததுன்னா நாம எல்லோருக்கும் அறிதல் இருந்ததுனால இங்க அமர்ந்திருக்கோம். நம்மளுக்கு அறிதல் இல்லைன்னா, கடவுளின் அறிதல் இல்லைன்னா நாம இங்க இருக்க மாட்டோம் இல்லையா? நாம ஏன் இங்க வந்திருக்கோம்? என்ன நம்மள இங்க ஈர்ப்பு கொண்டது? இளையோர்களுடைய சந்திப்பு மாத்திரமா? ரிட்ரீட் மாத்திரமா? கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷனுக்காக இங்க வந்திருக்கிறீங்களா? கலை விழாவுக்காக மாத்திரம் வந்திருக்கிறீங்களா? கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கீங்களா? நாம ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்கு இங்க வந்திருக்கோம். அந்த முக்கியமான காரணம் அளவுக்கு அதிகமானது, அளவு கடந்தது. ஒரு வகையில நாம எல்லோரும் இங்க கூடியிருக்கின்றோம் பாபாவை சந்திக்கிறதுக்காக. யாரு பாபா? Shared with you what is said in the beginning of Gita. கீதையின் ஆரம்பத்திலையும் பாபா பகவானை பத்தி தான் குறிக்கப்பட்டிருக்கு. அவரோட நாம எல்லா உறவும் கொள்றோம் இல்லையா? ஒன்றே ஒன்று தான். என்னது? நான் தர்மராஜ் ஆக மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அது ஒண்டிதான். நான் உங்களுக்கு தீர்ப்பாளராகவும் இருக்க மாட்டேன், தீர்ப்பு கொடுக்க மாட்டேன். அன்பான தாய், பகவான் எனக்கு அன்பான தாய். இது ஒரு அழகான காட்சி. நான் எப்பொழுதும் சிந்திச்சிருக்கேன். சமஸ்கிருதத்துல கூட, அந்த மொழியில கூட கடவுள், பகவான்
தாயாதான் முதல்ல புகழப்பட்டிருக்கார், பிறகுதான் தந்தை. Tameva Matascha Pita. துவமேவ மாதா ஸ்து பிதா So mother, அப்படின்னு father, தாயைத்தான் புகழப்பட்டிருக்கு. teacher, preceptor, துவமேவ மாதா துவமேவ friend, பிதா. and தாய், everyone. தந்தை, ஆசான், தோழன். Now, do we feel we are able to experience these relations? நமக்கு இந்த உணர்தல் இருக்கா? இதை நம்ம அனுபவிக்கிறோமா? चमन की तुम बहार हो, मधुबन के इस चमन की तुम बहार हो, तुम बहार हो। तुम बहार हो। Om Shanti. ஓம் சாந்தி. Experience the stage of being ignorant of the knowledge of desires. ஆசை என்ற Giving ஞானத்திலிருந்து அறியாமை this நிலையில இருங்க. experience, இந்த அனுபவத்தை giving மற்றவர்களுக்கும் this கொடுங்க. feeling of receiving for all time. இந்த வகையில If any of கொடுத்தல் your வாங்கலா family, இருக்கும். உங்க குடும்பத்துல brothers or சகோதர sisters, சகோதரிகள் ஒத்துழைப்பு கொடுப்பவர்களா இருந்தா, due to not understanding or புரிய due புரிதல் to இல்லாததுனால, childlike stubbornness, குழந்தைத்தனமாக பிடிவாதம் considers இருக்கிறதுனால, everything to அத be குறுகிய a காலத்தின் permanent பழக்கம்னு attainment or பழக்கத்திலிருந்து நிரந்தர honor பழக்கமாயிரும். or honor, பெயர், புகழ், become humble பாட் and give பட்டம் them respect. இத எடுப்பவர்களா இருந்தா, நீங்க பணிந்து இருந்து அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. இந்த மாதிரி நீங்க பணிவோடு மரியாதை கொடுத்தீங்கன்னா, For all அவர்களும் திரும்ப உங்களுக்கு பணிவோடு மரியாதை of கொடுப்பார்கள். seeking facilities from others பொருள் வசதிகளை before giving தேடாதீங்க. facilities பொருள் வசதிகளை மற்றவர்களுக்கும் become கொடுக்காதீங்க. a beggar, not பிச்சைக்காரராகுங்க. have in terms of this temporary desire. குறுகிய ஆசைகளை Shanti. அடையறதுக்கு நீங்க பிச்சைக்காரர்களா ஆயிராதீங்க. குறுகிய ஆசைகள்ல பிச்சைக்காரரை போல நம்ம கெஞ்சி வாங்கக்கூடாது. ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவாருக்கு வரவேற்கின்றோம். நாள் 20 ஆசை என்ற ஞானத்திலிருந்து அறியாமை நிலையில இருங்க. Today's topic, giving becomes a form of receiving for all. கொடுத்தல் Now, வாங்கலா மாற்றம் அடையும். எவ்வளவுக்கு கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு நாம மற்றவர்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. It's a very common proverb, and we have heard, I think we believe, whether partially or fully, that giving and taking, but majority முழுமையா அல்லது is always like சிறிது அளவுக்கு take, கொடுத்தல் வாங்கல் இருக்கணும். but few souls have sanskars to give. சில And those who have ஆத்மாக்களுக்கு sanskar of giving, கொடுக்கும் they சமஸ்காரம் also இருக்கும். receive with யாருக்கு கொடுத்தல் சமஸ்காரம் இருக்கோ அவங்க because when you அவங்களுக்கு are giving, you sow the seed எடுத்தலும் அதிகரிக்கும். of your elevated action. உங்களுடைய So when அதிமேலான a tree, செயல்பாடுகள் many fruits it bears, ஒரு unlimited fruits. கூடையில இருக்கும் பழம் Depends, of course,
அதனுடைய விதை Similarly, பல மடங்கு Brother பழங்களை Eric கொடுக்கும். from Montreal shows us every time he comes a beautiful jasmine flower. ஜ- So when he came, so many people gave us treat. பிரதர் Not எரிக் three, எப்பொழுதும் but வர he has சமயம் மலர்களை put காட்டுவார். many flowers in that. Maybe அவர்கிட்ட he நிறைய shared மலர்களை நட்டு together வச்சிருக்கார் alone, வீட்டுல. whatever the reason. எவ்வளவுக்கு பகிர்ந்து கொள்றாரோ அவ்வளவுக்கு But மலர்கள் அதிகமா this மலர்கின்றன அவர் experience வீட்டுல. in my life, maybe it's when you are born, you have born நான் some எப்பொழுதுமே experience, இந்த அனுபவம் but கொண்டிருக்கேன். also from my Laukik family, வீட்டிலையும் சரி, பாபாவுடைய I வீட்லயும் always சரி, learned that லௌகீக குடும்பத்திலயும் சரி, because சதா கொடுக்கணும். கொடுத்தல் ரொம்ப முக்கியம். even in UN they say fortunate ones or less fortunate ones. பாக்கியசாலி, If I am fortunate குறைவான enough, பாக்கியம், ஏதாவது பாக்கியமா share இருந்ததுன்னா, that, நான் so பாக்கியசாலியா others இருந்தனாக்க can நான் மற்றவர்கள்ட்ட also பகிர்ந்துக்கிறேன். receive. பாக்கியம் And குறைவா even my இருக்கிறவர்கள் upbringing was ஏற்றுக்கொள்வார்கள். after partition of country, India, உலக Pakistan, நாடு unification, பிரிவுக்கு பிறகு we were in இந்தியா, Pakistan, we பாகிஸ்தான், came பங்களாதேஷ் அந்த மாதிரி பிரிஞ்சு போன சமயம் but நாங்க when பாகிஸ்தான்ல before இருந்தோம். partition was not ப- a good time, பிரிவுக்கு not a pleasant time. சமயமும் பிரிவுக்கு There பிறகும் was lot of orphans, lot of பிரிவு வந்த people பிறகு who நிறைய needed அனாதைகள் help, இருந்தாங்க. and we கஷ்டங்கள் were இருந்தது. fortunate because சாப்பாடு my கஷ்டம். family was நாங்க in பாக்கியசாலியா government இருந்தோம். காரணம் என்னுடைய குடும்பம் position, so அரசாங்கத்துல ஒரு they were நிலைப்பாட்டுல brought இருந்தாங்க. at least 1 year before, 6 months before date of partition. So நாங்க they packed everything for ஒரு us, நாளைக்கு gave முன்ன us everything. பிரிவுக்கு Even ஒரு நாளைக்கு முன்ன நாங்க they gave இந்தியாவுக்கு வந்துட்டோம். some kind of valuables and ஒரு சில so பொருள்களை eventually முக்கியமான they came penniless. செல்வாக்க நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஒரு சிலர் எதையுமே எடுக்காம ஒடியாந்துட்டாங்க Very இந்தியாவுக்கு. helping people. So I learned a lot from the family. குடும்பத்துல இருந்து நான் It's நிறைய not a question கத்துக்கிட்டேன். of giving millions of dollars, but ஆயிரக்கணக்கில் giving தானம் பண்றது pictures of முக்கியம் இல்ல. water outside, சின்ன giving சின்ன them துளி good தண்ணீர் கொடுத்தா school. கூட They were அதுவும் 6, 7 தானம் years தான். old. They went 6-7 வயது outside தான் இருக்கும். 2 நான் times of பள்ளிக்கூடம் lunch. போனேன். That when they லஞ்ச் used to பேக்கெட்ஸ் see கொடுப்பாங்க. some hungry child, யாராவது they பசியா always இருந்தா give குடு that அப்படின்னு என் kind of தாயார் சொல்லுவாங்க. So I always believed in sharing, நானு giving எப்பொழுதுமே or helping கொடுத்தல்ல in நம்பிக்கை whatever கொண்டேன். way. உதவி செய்யறது ரொம்ப முக்கியம். And then we came to Baba, understood பாபா Baba கிட்ட நாங்க வந்தோம். philosophy, then how Baba பிலாசபி, பாபாவுடைய always பிலாசபி, taught us to give. வாழ்க்கையின் Even முறை. we asked Dadi Prakash Mani when we are நாங்க traveling தாதி பிரகாஷ் மணி by கிட்ட train, கேட்டோம். பயணம் செய்யற we சமயம் ட்ரெயின்ல take our tiffin full of food. We நாங்க take எங்களுடைய chapati, டிஃபன்ல pakora, சாப்பாடு and நிறைஞ்சி everything. And there are so பசியார many people sitting around மதிய us. உணவு எங்களை Maybe சுத்தி there are அமர்ந்திருப்பாங்க 6 of மனிதர்கள். us in one 6 பேர் compartment. போவோம். So should ஒரு we offer கம்பார்ட்மெண்ட்ல them 6 food பேர் or இருப்போம். if we offer them how much சாப்பாடு கொடுக்கலாமா? is possible? So Dadi கொடுத்தாக்க said, எவ்வளவு if கொடுக்க there are முடியும்? little children, you offer them. சின்ன Because சின்ன others, குழந்தைகள் இருந்தா கொடுங்க. they bring their food or they will eat. பெரியவர்கள் சாப்பாடு But எடுத்துட்டு little வருவாங்க. children, அவங்க they சாப்பிட will முடியும். see what. சின்ன சின்ன குழந்தைகள் And so I அவர்களுடைய always திருஷ்டி liked to give சாப்பாட்டுல them தான் போகும். tea, they want tea. டீ வேணும்னு But Baba ஆசைப்படுவாங்க. said, no, it's always good to ask children if they want it. Take an அவங்களுக்கு வேணும்னா example, கொடுப்போம் sometimes we are அப்படின்னு eating தாதிஜி and சொல்லுவாங்க. looking. ஏர்போர்ட்ல கூட Sometimes ஒரு some குழந்தை நம்மள parents will பார்த்துக்கிட்டே mind இருந்தாங்கன்னா them சில to give பெற்றோர்கள் food. எடுக்க ஆசைப்படுவாங்க. ஒரு சில But this பெற்றோர்கள் also வேண்டான்னு samskara சொல்லுவாங்க. of sharing இது பகிர்ந்து is கொள்ளும் very, very சமஸ்காரம் important in life. ரொம்ப முக்கியம். Because when you are sharing, நீங்க you கொடுத்தல் gain இருந்ததுன்னா உங்களுள்ள blessings. And ஆசீர்வாதம் you மாத்திரம் இல்ல, receive. See, it's not what உங்களுக்கு souls பொக்கிஷம் giving in கிடைக்குது. return, but ஆத்மாக்கள் it's என்ன something you கொடுக்கறாங்கன்னு இல்ல, know by nature. இது That when you give, you will get. பஞ்சபூதத்தின் Then we have இயல்புத்தனம். to trust that. கொடுத்தல் But வாங்கல் giving இதன் doesn't மேல mean நமக்கு just நம்பிக்கை giving இருக்கணும். back. Giving where really is the need, where there is valuable, is charitable. Or இது a lot of people give donations for sake of name.
தகுதியுள்ளது, What we do is cooperation. உண்மையானது, So சத்தியமானது. universe நாம கொடுக்கிறது this ஒத்துழைப்பு. principle of giving இந்த is கொடுக்கும் very தன்மை respected, right? மதிக்கக்கூடியது, We receive from மரியாதைக்குரியது. Baba, take from பாபாட்டிருந்து Baba, நம்ம எடுக்கணும், பாபாட்டிருந்து and நம்ம then share with others. கொடுத்தல் வாங்கல் Receiving வச்சுக்கணும், is enough. மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும். So என்ன receiving பாபாட்டிருந்து through எடுக்கிறோமோ அதை நம்ம universe, கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய giving பாக்கியம். becomes a form of சிவபாபா receiving. சொல்றார், கொடுத்தல் வாங்கலா மாறும். எப்பொழுதுமே எவ்வளவுக்கு கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு We கிடைக்கும்னு have to சொல்றார் maintain சிவபாபா. hope and courage and patience. Sometimes, நம்பிக்கை, தைரியம், but பொறுமை that இருக்கணும் never நம்முள்ள. goes waste, never goes waste. வீணாகாது. எவ்வளவுக்கு நம்ம கொடுத்தாலும் If அது any of வீணாகாது. your family, நீங்க யாராவது குடும்பத்துல cooperative brothers or sisters, ஒத்துழைக்கும் சகோதர சகோதரிகள் இருந்தீங்கன்னா, understanding due to புரிதல் childish இல்லாததுனால, stubbornness, பிடிவாத consider it a குழந்தைத்தனம் temporary இருந்ததுன்னா, to be அது permanent attainment. Or what is குறுகிய meant காலத்தின் சாதனைய regard or honor, உண்மைய then நம்பினாங்கன்னா, become humble. பெயர், Give புகழ், them பதவி, respect. பட்டம் இதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னா If அவங்களுக்கு someone மரியாதை likes கொடுங்க. it, you always say, சிலருக்கு okay, you பிடிக்கும், do first or you have it, and they நீங்க feel முதல்ல good. செய்யுங்க But அப்படின்னு we நான் do உங்களை it, முன்னுக்கு so we வச்சோம்னா don't lose anything. அவங்களுக்கு If சந்தோஷமா you give, இருக்கும், நாமளும் you எதையும் should விலக்க give போறதில்ல. joy. Because when you're looking at கொடுத்தல் one who is receiving, குஷியோட they are செய்யணும். very happy. Say, okay, that's எடுக்கிற good. சமயம் சந்தோஷமா எடுப்பாங்க, Family happiness, you know. குடும்ப So சந்தோஷம் இருக்கும். I think it's the principle which we have to learn in our life is இந்த what is giving. கோட்பாடுகளை நம்ம கத்துக்கொள்ளணும். கொடுத்தல்னா என்ன? Whenever I eat baked tea, I said, நான் "Who என்னெல்லாம் wants சாப்பிட்டனோ first?" So உங்களுக்கு other sisters வேணுமா, said, "You யாருக்கு eat. இருக்கு, யாருக்கு இல்ல. Don't worry about others." I said, it's my habit. If I am மற்ற eating, சகோதரி somebody சொல்லுவாங்க, else தீடி will சாப்பிடுங்க, have மற்றவர்களை பத்தி as much கவலைப்படாதீங்கன்னு. as you want. ஆனால் அது என்னுடைய So பழக்கம். only enough for you. நான் அப்படி I said, வளர்ந்துட்டேன். everything is enough. எல்லாமே உங்களுக்காகத்தான் Other தீதி than இருக்கு அப்படின்னு. Baba is nature, இல்ல அப்படி நான் வளர்க்கப்படல and there is அப்படின்னு more சொல்லுவாங்க things தீதி. enough than you expect. She will make இந்த you அது full. ஜான்கிக்கு இந்த இயல்பு குணம் இருக்கு. People have come, food is for கொஞ்சம் everyone. சாப்பாடு இருந்து கூட மனிதர்கள் இருந்தா Everyone gets equal. அந்த When it's சாப்பாட்டை offered 12ஆ equally, பிரிச்சு right? So கொடுப்பாங்க. giving is never shortage, right? This form of கொடுத்தல் giving எப்பொழுதுமே குறைஞ்சு becomes a பாடில்ல. form of receiving or இந்த honor. கொடுத்தல் தனம் Now there are எடுத்தலாகவும் certain மாறும். universal principles. கொடுக்கறது You எடுக்கிறதா have to மாறும். believe them, right? இது Sometimes we can't பிரபஞ்சத்தின் immediately see it பிரபஞ்சத்தின் happening, சக்தி. but you have to believe it. இதை You நீங்க have to think of தவிர்க்க seeking முடியாது. facilities from others before மற்றவர்கள்ட்ட giving இருந்து to that வசதியை person. எடுக்கிறதுக்கு நீங்க Something எதிர்பார்க்காதீங்க. I get from நீங்க heaven, கொடுக்கறதுக்கு முன்னே you மற்றவர்கள்ட்ட know, இருந்து எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க become a பாபா. beggar, one who doesn't have a terms of this temporary desire. பிச்சைக்காரராகுங்க. You know, not சின்ன சின்ன having ஆசைகள்லாம் temporary desires. எ- It's very beautiful. குறுகிய I think ஆசைகள், many of you in the ஆசா world பாசங்களை can விட்டுருங்க. அந்த take வகையில insight பிச்சைக்காரரா from ஆகுங்க. all the different experiences உங்களுடைய that சொந்த whenever you வாழ்க்கையில give, வெவ்வேறு அனுபவங்கள் இருந்திருக்கலாம். very simple thing, even you சின்ன have a சின்ன plant, you give water, சாதாரண விஷயமா try to இருக்கலாம். put it in sunlight, செடி கொடிகளுக்கு do it தண்ணி with love கொடுக்கலாம். and love, அந்த not செடி கொடிய rushing. வெயில்ல போடலாம். And you can எதுலயுமே see, you know, when I go to போராடி Tripura சாதனை பெறாம and I see அமைதியா every plant நிதானமா inside, நான் like பீஸ் smiling வில்லேஜ்ல at போற me, right? சமயம் So ஒவ்வொரு செடி கொடியும் என்னை பார்த்து சிரிக்கிற shining, மாதிரி நான் உணர்வேன். full, நிரம்பி blossoming, and I உ- know that Sister உ- Elizabeth பூ is பூத்து taking care சிஸ்டர் of it எலிசபெத் so நல்லா carefully. கவனித்துக் கொள்றாங்க. Every ரொம்ப time நல்லா she's கவனிச்சுக்கிறாங்க. she's நான் எப்பெல்லாம் removing பார்க்கறேனோ old leaves, she's removing this. பழைய So இலைகளை it's like by நகர்த்தி nature செடி கொடிகளை she's இயல்பாகவே nurturing அவங்க it. கவனித்துக் கொள்றாங்க. And we see how much. So it is the அவங்களுக்கு அது parents இயல்பு குணம், responding, பிறப்பிலேயே அது அவங்களுக்கு giving, இருக்கு. right? And it செடி comes கொடிகளும் from அதற்கு தகுந்தாற்போல understanding. கொடுக்கின்றார்கள். And universe lives on giving.
பிரபஞ்சம் we share. No, we share with each other. கொடுத்தல் Right? வாங்கல்ன்றது தான் இந்த பூலோகம், இந்த பூமி, இந்த பிரபஞ்சம், இயல்பு தன்மை. ஓம் சாந்தி. Om Shanti. ஓம் Greetings சாந்தி. to Avyakti வாழ்த்துகள் Parivar. அவ்யாக்தி பரிவார். So it's really a delight and honor to be with you tonight. இன்றைக்கு And ராத்திரி உங்களோட of இருக்கிறதுல நான் course, சந்தோஷப்படுறேன். this is not உங்களுக்கு an interview with Didi. It's தீதியோட quite magical. உரையாடல் அல்ல, But although she இது just ஒரு shared மேஜிக்கல். with us some beautiful இது ideas, நம்மகிட்ட பகிர்ந்து she's கொண்டாங்க also a flying கருத்துக்களை. angel at this time, as you've இந்த heard சமயம் Lotus அவங்க talk about இந்தியாவுக்கு Italy, so போறாங்க, she's now traveling to Madhuban. மதுவனத்துக்கு So போறாங்க. rather than டிடி interview with Didi, perhaps டிடி sharing tonight can include a few மதுவனத்துக்கு reflective போறாங்க. questions, so you can actually have an interview with yourself. All right, so along the way, there'll be a question, and you're invited. You don't have to, but if you want கேள்விகள் to take இருக்கும். a moment to reflect within yourself on that question, and towards the end, maybe it might even become a reflection with Bapdada. So we'll see how that goes. These are really incredible times in the drama right now. நாடகத்துல Right now, there's so many ரொம்ப inputs நெருக்கலான, into our Brahmin life. ரொம்ப முக்கியமான And காலகட்டம். of course, the first பாப் one தாதாவுடைய is the ascension தேவதைகள் of Brother மறைஞ்சி Nirvaji, போறாங்க. whose part has பிரதர் changed. நிர்வகிச்சு அவருடைய from பாகம் Brahma. மாறிடுச்சு. And I think some of you have had perhaps considerable time with Brother Nirvair, and there might be some நிர்வேர் பாயோட ஒரு சிலர் நெருங்கி பழகி இருக்கிறீங்க, physically met ஒரு Brother சிலர் Nirvair. அவரை Many சந்திச்சதே கிடையாது in இல்லையா? that category, that they've never physically had a chance to meet with Brother Nirvair. நிர்வேர் பாயை சந்திக்காதவர்கள் கையை தூக்குங்க. In that category, they say, அவரை பார்த்ததே இல்லை, கையை தூக்குங்க. but it's really wonderful that Avyakti Parivar has these அவ்யாக்தி incredible பரிவார் recordings that they share. அவருடைய Because பகிர்தல் that we get to எல்லாத்தையும் know this brother. வீடியோவா போட்டிருக்காங்க. I was almost touched to a tear in my eye watching this past அதை பார்க்குற recording. சமயம் என் கண்கள்ல I really கண்ணீர் felt வந்தது. touched. I mean, you can just feel the spiritual royalty of that. So I ஆன்மீக perhaps they always say, கௌரவமான did Baba just வாழ்க்கை enhance முறைய your வாழ்ந்தார் very, very நிர்வேர் பாய். royal, very loving ரொம்ப soul? கௌரவமா, Always ரொம்ப so அன்பா, much in his state. பணிவா, But கம்பீரமா also what வாழ்ந்தார். touched me அதான் more சரியான was வார்த்தை. the feeling பாபா of how நிர்வேர் beautiful a பாய் relationship கம்பீரமான வாழ்க்கை he வாழ்ந்தார். has with Baba. Just such a அவர் beautiful பாபாவோட relationship. Just the way he shares அழகான with உறவு Baba கொண்டார். is பாபாவை so பத்தி அவர் intimate and பகிர்ந்துக்கிறதே so ஒரு down to earth, அபூர்வமானது. so accessible and so loving, so deep. So this is கீழ் your first நோக்கி question. Whether you're தரையிறங்கி meeting him அவர் for a long விளக்குவார். time, or whether you're just meeting him now through the recordings இப்போ that you have, சந்திச்சாலும் சரி, it still comes அல்லது through. பல காலமா What நிர்வேர் பாய does தெரிஞ்சவங்களும் this சரி, stage inspire in you? அவருடைய ஸ்திதி What உங்களுக்கு என்ன ஒரு specialities you feel? What do you பாதிப்பை think ஏற்பட்டிருக்கு? Baba அவர் உங்களுக்கு shares என்னத்தை through that கற்றுக் instrument? கொடுத்திருக்கார்? What does அந்த Brother கருவியின் Nirvair's மூலியமா நீங்க என்ன stage of கத்துக்கிட்டீங்க? soul inspire for you? Baba says, pick up the உங்களுக்கு அவர் specialities of நிர்வேர் others. பாய் என்ன கற்றுக் So what are you கொடுத்திருக்கார்? picking up in the speciality of Brother Nirvair right now? So just taking a moment. நிர்வேர் பாயிட்டு இருந்து நீங்க என்ன ஒரு சிறப்புத்தனத்தை கற்றுக்கொண்டீங்க? Take a moment to reflect. What touches you about that soul? அந்த ஜீவாத்மாவிட்ட இருந்து நீங்க என்ன கற்றுக்கொண்டீங்க? கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாம். And some of the other things Baba is மற்றது bringing into us, of course, are the Avyakt signals of this month. இந்த மாதத்தின் அவ்யாக்தி சிக்னல் Desires and ஆசை to inspire என்ற others also to become நிலையிலிருந்து ascended அப்பாற்பட்டு life போங்க. in some
just over halfway through the month. Taking a moment to reflect now, what has been the result of working with these signals? We listen to Didi இந்த every அறிகுறிகளை நம்ம As என்னத்தை well, தவறிட்டோம்? she likes us to not just listen, but to practice, experiment, experience. காதால மாத்திரம் So கேட்கக்கூடாது, assessing at this பயிற்சி point, செய்யணும், where have these பகுத்தறிஞ்சு daily practices பார்க்கணும், brought you to? வாழ்க்கை Stay with us. நடைமுறையில So எடுத்து this is your next செய்யணும். interview question with the self. How have these signals changed you? What have they இந்த அறிகுறிகள் என்ன வாழ்க்கையில எப்படி மாற்றம் கொண்டது? informed of you? So taking a moment to reflect உங்களுள்ள என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு this month's theme on the self. இந்த மாதம்? I hope you're thinking about these things. உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு சில நிமிடங்கள் கொடுக்கிறேன், யோசிச்சு பாருங்க. அவ்வியக்தி சிக்னல், இந்த மாதத்தின் Next அவ்வியக்தி thing சிக்னல் we're gonna think என் about வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? is Baba's daily murli. பாபாவுடைய அன்றாட And முரளியும் Baba's நமக்கு always உதவியா so இருக்கு. relevant. It's really fresh food every day. ஒவ்வொரு And நாளும் lately there's been a lot about focusing on your stage. No matter what ஒவ்வொரு நாளும் பாபாவுடைய முரளி focus on your stage. I நமக்கு remember என்னுடைய ஸ்திதியை காக்கிறதுக்கு உதவியா இருக்கும். சிஸ்டர் ஜெயந்தி பகிர்ந்து கொண்டாங்க, Brahma Baba 2 விஷயம் பகிர்ந்து கொண்டாங்க. with Murli முரளி, and stage. So அவருடைய the ஸ்திதி, stage, the character, and ஸ்திதி. within முரளியை this அன்றாடம் there's கேட்கணும், a என்னுடைய stage, நிலைப்பாட்டை this நீடிச்சு firmness வச்சிருக்கணும் அன்றாட and வாழ்க்கையில. இது introspection, இரண்டையும் சிஸ்டர் meaningful ஜெயந்தி conversations with என்கிட்ட yourself, பகிர்ந்து கொண்டாங்க. looking at the self. So again, looking at Baba's திரும்பவும் versions this month or over the last பாபாவுடைய 7 days, what impression has Baba made on you? What impression have the Murlis? What do you think Baba is saying முரளி to நம்மளுடைய you now? What வாழ்க்கையில do you think என்ன ஒரு Baba is பாதிப்பை giving கொடுத்திருக்கு? you right now that I need to focus on? So again, we நான் want எதுல to கவனம் listen செலுத்தணும்? to Baba in the morning, feel wonderful, and then carry on through the day. But what is Baba's Murli impressing on me to do right? பாபாவுடைய முரளி நான் என்ன செய்யணும்னு எதை எடுத்து காட்டுது? If you choose. I'm creating a little recipe here in the furnace of introspection. உள்மனதுல நான் உள்நோக்கி சென்று சில வினாடிகள் என்னையே சோதிச்சு And the பார்க்கணும். last thing we பாபாவுடைய want முரளி எனக்கு என்ன is நன்மையை கொண்டு devotional வந்திருக்கு? messages. போக் And there மெசேஜஸ் seem to be a lot நிறைய about இருக்கு. Baba போக் protecting மெசேஜ், us. போக் And சந்தேதி these செய்தி wondrous நிறைய scenes வருது. will continue to unfold. Just stay close to Baba. அழகான Baba will காட்சிகள். guide and protect us. What does that mean? பாபா It's நமக்கு very வழிகாட்டுவார், because நமக்கு this intrigued me, பாதுகாப்பு asking கொடுப்பார். Didi, what does இதுதான் that போக் mean? மெசேஜ்ல எல்லா போக் Yes, மெசேஜ்லயும் we all வருது. have to settle things, but Baba will protect நாம my stage. எல்லோரும் நம்மளுடைய கர்ம He's கணக்க protecting தீர்க்க myself. வேண்டியிருக்கு. If I take the step அதனால to stay close to Baba, that obedience, பாபா and நமக்கு return, பாதுகாப்பு protect கொடுப்பார். my stage. பாபா This is something so நானும் really என்னையே பாதுகாத்து impressed கொள்ள on me வேண்டும். in the Bog messages. What's impressed on you in the Bog messages? This is really fresh. போக் to share with மெசேஜ்ல you, உங்களுக்கு Baba. பிடிச்சமானது என்ன? What impact உங்களை கவர்ந்தது was என்ன? inspired by the உங்களை Bog கவர்ந்து messages? கொண்டது என்ன? போக் மெசேஜ். Another point of reflection. இது இன்னொரு Just விதத்துல want to நான் யோசிக்க வேண்டியது. to all these inputs every day. But what am I ஒவ்வொரு doing with நாளும் them? What are they inspiring? இது எல்லாமே எனக்கு கிடைக்குது. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும். ஆனால் நான் அதை Back எப்படி to Brother என் Nanak, வாழ்க்கை முறையில final பயன்படுத்துறேன்? interview with Bapdada, between you and Bapdada. Briefly going to share a piece of a personal பிரதர் story, நிர்வேர், if that's okay. I'm just பாப்தாதா, going to share the highlights. We'll be here all evening
ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். Just before I came to Baba, நான் so பாபா 10 கிட்ட வர்றதுக்கு years, முன்ன, ஒரு I வருஷத்துக்கு முன்ன had a childhood friend. I was in my எனக்கு early 20s. They were in their என்னுடைய early 20s, தோழி childhood இருந்தாங்க. friend, who சின்ன வயதுல sadly இருந்தே நாங்க passed தோழிகள். away. அவங்க And so it இறந்துட்டாங்க. was quite jarring when a young person leaves the body. It was an acute illness. சின்ன And வயதுல I remember சீக்குப்படுத்தி I wasn't இறந்துட்டாங்க. in Baba yet, so நான் this பாபாட்ட was இருந்து not இன்னும் வரல. in an emerged form, but I would suggest that this stuff is all விழிப்புணர்வுல இல்ல, emanating to ஆனா my உள்ளுள்ள mind. இருக்கு. And I remember being at உள்ளூர the service என்னுடைய and அனுபவங்கள்லாம் as a அடக்கி young வச்சிருந்தேன். person, சின்ன and வயது தான் as a young அவங்களுக்கு. person, the grief goes to an extremely high level. So there was so much grief, so much. ரொம்ப ஆழ்ந்த சோகத்துல இருந்தேன். And again, I மன wasn't வருத்தத்துல yet, இருந்தேன். so I don't நான் know what ஞானத்துல was இல்ல. going on. But I remember என்ன sitting there நடக்குதுன்னு at the எனக்கு service, தெரியல. and this voice inside of me, very loud, உள்ளூர was என்னுடைய saying, "You குரல் must என்கிட்ட not சொன்னது, cry. நீ அழுவாத, Under all நீ circumstances, அழவே you கூடாது, must not எந்த சூழல்லையும் நீ அழாத அப்படின்னு என் குரல் எனக்கு சொன்னது. Everyone's weeping and wailing around me. எல்லாரும் I'm அழுவுறாங்க, standing there, கத்துறாங்க. very cold-hearted, trying நான் not to ரொம்ப cry. சில்லுன்னு இருந்தேன். And அழுவாம the இருந்தேன். feeling is, yeah, it really won't help that soul, won't help இது me. அந்த Maybe ஜீவாத்மாவுக்கு it's not உதவியா any of it. இருக்காது. But instead, some other thoughts were coming. And வேற there was எண்ணங்களும் two வந்தது. ways, and this is really between you and Bap Dada. The first one was this soul had left the body very young in their life. இந்த ஜீவாத்மா And that சின்ன made them வயதிலேயே இறந்துட்டாங்க. so aware of time. இது எனக்கு And the விழிப்புணர்வை direct கொண்டு thought in my வந்தது. mind was, I காலத்தின் have to figure முக்கியத்துவத்தை things out காட்டுனது. before I நான் can leave என்னுடைய too. நான் என்னுடைய What happens if I காலத்தை just அறிந்து leave them கொள்ளணும். out? They're gonna நான் die காலம் tomorrow. கடக்கிறதுக்கு முன்ன I'll follow in their footsteps. But that sense of time, அவங்களுடைய this morning, Baba was talking வழிமுறைகளை about நான் கடைபிடிக்கணும். time. இன்றைக்கு காலையிலயும் காலத்தை பத்தி பாபா And do பேசினார். not waste it. சங்கம காலம். இந்த சங்கம காலத்தை நான் வீணாக்க கூடாது. It's always விழிப்புணர்வில் how இருக்கணும் precious எனக்கு. time is. அது காலம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது. Careless. அதை நான் வீணாக்க கூடாது, கவனக்குறைவாக கூடாது. So very aware of இது time. பிராமணன் அல்ல. காலத்தின் முக்கியத்துவத்தை நான் அறிந்து If கொள்ள I was வேண்டும். going to cry, then நான் what அழலனா could I do to நான் என்ன honor செய்யலாம்? that soul? அந்த And the ஆத்மாவுக்கு feeling நான் was, and எப்படி this is when we come back to Brother Nirvair, நன்றி is சொல்ல how போறேன். can I honor that soul and நான் legacy நிர்வேர்பாய் இறந்துட்டார். with my own அவருடைய life? வாழ்க்கை, What do I அவர் want to கொடுத்த do நன்மைகள், in my own அவருக்கு life? எப்படி நான் நன்றி சொல்ல போறேன்? நன்றி கடன் எப்படி செலுத்த Inspire போறேன்? changes in my own life? How does என்னுடைய their சொந்த legacy வாழ்க்கையில inspire me in my own life? So when we look at someone like Brother Nirvair, yes, we want to celebrate that soul, their அந்த speciality, ஜீவாத்மாவின் வாழ்க்கை முறை, their sacrifices, பாராட்டுகள், their deep love um, for humanity, all அனுபவங்கள், that, absolutely. அவர் But I don't செய்த want to end there. I think the best காரியங்கள், thing in life அவர் is கொடுத்த to know that their அர்ப்பணங்கள் life அனைத்தையும் நாம inspired இப்போ கொண்டாட்டமா transformation in my எடுத்து own காட்ட life. போறோம். That's அது probably எனக்கு the ஊக்கம் deepest கொடுக்கும், function. அது எனக்கு வாழ்த்துகள் How கொடுக்கும், அது can we எனக்கு honor வழிகாட்டியாகவும் the இருக்கும். legacy of that soul? So I'm going to invite you right now to put yourself, go into a subtle state. சூட்சும So just உணர்வுல are போங்க. in front of Bap Dada பாப்தாதா and முன்னுக்கு இருக்கிறீங்க. feeling Bap Dada's drishti on you. பாப்தாதாவுடைய திருஷ்டியை Bap உங்க Dada மேல is looking உணர்றீங்க, at you. அனுபவிக்கின்றீர்கள். And two பாப்தாதா questions. என்னை பார்க்கின்றார், எனக்கு ஆசி கொடுக்கின்றார். Hopes என்ன does Baba நம்பிக்கை? have for me? எனக்கு என் மேல பாபாவுக்கு Baba என்ன has நம்பிக்கை such இருக்கு, elevated என்ன vision எதிர்பார்ப்பு on me, இருக்கு? more than perhaps I have பாபா on என் my மேல own predecessor. எந்த அளவுக்கு So அதிமேலான I look in Baba's eyes. உணர்வோட இருக்கின்றார். பாபாவுடைய கண்களை நான் பார்க்கின்றேன். Does Baba பாப்தாதா have on
எனக்கு என்ன ஒரு அதிர்வு செலுத்துகின்றார் என்னுடைய ஸ்திதி. ஒரு சில வினாடிகளை நானும் பாப்தாதாவும் இந்த அனுபவத்தை அனுபவிப்போம். நானும் பாப்தாதாவும் பாபாவுடைய கண்களை பார்க்கின்றேன். பாபா என் மேல என்ன ஒரு நம்பிக்கை வைத்திருக்கின்றார். இரண்டாவது கேள்வி, நிர்வேர் பாய் அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்தாரோ, என்னெல்லாம் காலம் எனக்கு இருக்கோ, நான் எப்படி பாபாவுடைய நம்பிக்கைய என் மேல செலுத்துறது. பாபா என் நெஞ்சத்துல அமர்ந்திருக்கின்றார். அவருடைய என்னுடைய நெஞ்சாசனத்துல பாபாவுடைய நெஞ்சத்தை இணைக்கின்றேன். நான் எப்படி காலத்தை கடக்காம பாபாவை என்னுள்ள ஐக்கியமாக்க போறேன். நான் எந்த ஒரு அடி எடுத்து வைக்க முடியும். இப்போ பாப்தாதாவுடைய நம்பிக்கைகளை நான் எப்படி நிறைவேற்ற போறேன். இதுதான் நான் கொடுக்கும் பரிசு. நிர்வேர்பாய நினைவு கொள்ற சமயம் நான் கொடுக்கும் பரிசு இதுவாக இருக்கும். ஓம் சாந்தி. So we also have announcements. So there will be this last journey of Madhuban, where மதுவனத்துல இறுதி the sacred pilgrimage places of Madhuban. That will be மதுவனத்துல tomorrow, Saturday, September 21st, 8:30 a.m. and that's Eastern Standard Time, New York time onwards on Avyakti Parivar. So that should be very அவ்யக்தி பரிவார் Third announcement. It'll be a இரண்டாவது full day. We have Sister Shivani reading English Murli. சிஸ்டர் சிவானி ஆங்கில முரளி வாசிக்க போறாங்க. Meditation 6 to 7, and these are again Eastern Standard Time, New York time. Meditation 6 a.m. to 7 a.m. and then the Sakar Murli is read தியானம் 7 to 8:30 a.m. and that'll prepare you சக்கார் very முரளி தியானம் 6 மணிக்கு, சாக்கார மொழி 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் ஜூம்ல இருக்கும். நாளைக்கு இதெல்லாமே நாளைக்கு நடக்க போகுது. உங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. Om Shanti Avyakti Parivar. ஓம் சாந்தி அவ்யக்தி பரிவார். நன்றி. So tomorrow Saturday is நாளைக்கு special சனிக்கிழமை because we will be having our sister Shivani reading நம்ம Murli to சகோதரி Avyakti Parivar சிவானி in Miami. அவ்யக்தி So she will பரிவார் be மூலியமா reading முரளி English Murli, வாசிப்பாங்க. ஆங்கில முரளி Avyakti வாசிப்பாங்க. Parivar, and we will have translation available. So it will be on Zoom and YouTube link as well. ஜூம்ல So it will be from 6 o'clock. We will have meditation 6 மணில இருந்து தியானம் ஆரம்பிக்கும். to 8:30. We will 7ல have இருந்து 8:30 மணி Parivar வரைக்கும் முரளி Sister இருக்கும். Shivani. And our சிஸ்டர் session சிவானி starts முரளி 3:30 வாசிப்பாங்க. AM to 4:45 AM. And then 3:30 மணிக்கு afternoon தியானம், 4:30 to 3. 6 மணி Meditation class. அமிர்த வேலை 6 மணிக்கு தியானம், Evening 6 ஆங்கில o'clock. சக்கார் முரளி 7 மணிக்கு, English series. இறுதி மதுவன பயணம் 8:30 மணிக்கு AM காலையில. So now, அவ்யக்தி குழந்தைகள் வகுப்பு, அவ்யக்தி Baba இளையோர்கள் வகுப்பு எல்லாமே take drishti from Didi. நடைபெறும். பாபா Shanti. நினைவு கொள்வோம், தீதிகிட்ட இருந்து திருஷ்டி எடுப்போம். The stage of being ignorant of the knowledge of desire ஆசை என்ற ஞானத்திலிருந்து அறியாமை நிலைக்கு is அனுபவத்துக்கு experience. போங்க. மற்றவர்களுக்கும் இந்த அனுபவத்தை கொடுங்க. Giving becomes a form of receiving for all time. கொடுத்தல் எந்த நேரமும் எடுத்தலாம் மாறும். கொடுப்பது என்றால் எடுப்பது. If any of your family, உங்களுடைய குடும்ப நபர்கள், brothers or sisters,
ஒத்துழைக்கும் சகோதர சகோதரிகள் due to not understanding, புரியாமையினால to childish stubbornness, குழந்தைத்தனமா பிடிவாதம் consider பிடிச்சாங்கன்னா a temporary thing to be a நிரந்தரம் permanent அற்ற attainment சாதனைய நிரந்தரமா of நினைச்சாங்கன்னா fame அல்லது or பெயர், புகழ், or honor, பாராட்டுகள், பட்டம், பதவியை then எதிர்பார்த்தாங்கன்னா become humble, நீங்க பணிவா போங்க. respect, அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. this form of giving, இந்த மாதிரியான கொடுத்தல் form of receiving for all வாங்கலா time, எந்த காலாகாலமா மாறும். never think of seeking சிந்திக்காதீங்க. facilities from others வசதிகளை நீங்க மற்றவர்கள்ட்ட இருந்து வாங்குறதுனால giving them facilities. நீங்க வசதிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கறதுனால மற்றவர்களை சுகப்படுத்தலாம்னு நினைக்காதீங்க. Become a beggar, பிச்சைக்காரராகுங்க. one who doesn't have, in terms of this temporary குறுகிய desire. ஆசா பாசங்களுக்கு பிச்சைக்காரராகாதீங்க. इच्छा मात्रम अविद्या की स्थिति का अनुभव करो और कराओ। देना ही सदा के लिए लेना है।